நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜனவரி 17 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்த வசனம் யோசுவா 24:28. யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணமடைந்தான். 30வது வசனம். அவனை எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. யோசுவா வயதான போது இஸ்ரவேலின் பெரியவர்களையும் சிறியவர்களையும் நியாயாதிபதிகளும் அதிபதிகளையும் சபையின் மூப்பர்களையும் வரவழைத்து அங்கே பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, யோசுவா மூலம் கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இதை அழைத்து வந்த தேவனை நீங்கள் மறக்காமல் இருங்கள், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் செங்கடலை பிளந்து நடத்தி வந்த அதிசயமும் யோர்தான் நதியை கடந்து வந்த அதிசயமும் நீங்கள் உங்கள் மாமிச கண்கள் பார்த்தது. அதனால் நீங்கள் கர்த்தரையே சேவிக்க வேண்டும், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால் அதை ஜனங்கள் கேட்டு அப்போது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி யோசுவா இதை சொன்னபோது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடியே யோசுவா அந்நாளிலே சீக்கிரமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த தலத்தில் அருகில் இருந்த கர்வாலி மரத்திற்கு நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுது என்று சொல்லி ஜனங்களுக்கு யோசுவா இதை செய்கிறார். அப்போது யோசுவாவிற்கு வயது 110 வயதாகிறது. யோசுவா மரணமடைகிறார். யோசுவா திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளேயே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா வாழ்க்கையிலே யோசுவா மோசைக்கு அடுத்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்றதில் யோசுவாவும் ஒருவர், முதலில் மோசேயும் ஒருவனாக இருக்கிறார். 2 பேரும் முக்கியமான பாத்திரங்கள். மோசே மரணமடைந்தார். மோசே மரணமடைந்தார். அதன் பிறகு யோசுவாவிடம் கர்த்தர் பேசி, நான் உன்னை விட்டு விடுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி முதல் அதிசயம், யோசுவா யோர்தானை கடந்து போகிறார். எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறார். அதில் வெற்றி காண்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்தார். பின்பு ஆயி பட்டணத்தை பிடிக்கும்போது தேவனுக்கு கர்த்தரை கேட்காமல் மனித புத்திக்கு செயல்பட்டதாக அது தோல்வி கண்டார்கள். மீண்டும்
கர்த்தரிடம் கேட்டு ஆலோசனை கேட்டு ஆயிப்பட்டணத்தில் முன்பக்கமும் பின்பக்கமும் வீரர்கள் நிறுத்தி அதிலே ஜெயம் கொண்டார். இப்படி 31 பட்டணங்களை அவர் ஜெயம் கொண்டு இறுதியிலே சுற்றி இருந்தவர்களை எல்லாம் ஜெயித்து அதை எல்லா கோத்திரத்திற்கும் அது சுதந்திரத்தை பிரித்து கொடுத்தார். யோசுவாவின் வார்த்தைக்கு தான் சந்திரனும் சூரியனும் நின்றது. ஒரு சாதாரண மனிதனுக்கு சந்திரனும் சூரியனும் நிற்கிறது என்றால் கர்த்தர் யோசுவாவை மட்டுமல்ல, நாம் அனைவரையும் அவர் தெரிந்து கொள்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை வார்த்தைகளை கை கொள்ளும்போது, அவர் கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும்போது அவர் நிச்சயமாக அவருக்கு நம் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவர் இரட்சகர், கர்த்தர் நமக்கு இயேசு நமக்கு இரட்சகராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போமானால் நிச்சயமாக இந்த உலகப்பிரமாண வாழ்க்கையில் நாம் வெற்றி காண்போம், ஜெயம் எடுப்போம் என்பது உறுதி நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். எனக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார், என்னை சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை பற்றி விசுவாசத்தோடு நான் சொல்லும் வார்த்தைகள் இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இதயத்தை தொடும் என்றால் நிச்சயமாக நீங்களும் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது முழுமையான ஒரு ஜெயத்தை தருவார். முடியாத காரியம், நடக்க முடியாத காரியம், இந்த திருமணம் எப்படி நடக்கும், என் வியாதி எப்படி போகும், இந்த சூழ்நிலைகள் எப்படி மாறும், சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது சோர்வு வரும். ஆனால் சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றியப்பாம். பாவையாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. என்னிலடங்கா சோத்திரம். அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே அந்த காட்டுத்தீ அணைய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அங்கு ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. அமெரிக்க தேசத்தை மீண்டும் ஒரு சமாதானத்தோடு நடத்தி செல்லுமாறு ஜெபிக்கிறேன். இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சமாதானம் வரட்டும். ட்ரம்ப் நல்லபடியாக அந்த பதவி பிரமாணம் நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து செயல்பட உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. இஸ்ரேலில் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றியப்பா. குவைத்திலே ஒரு சமாதானம் வரட்டும். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்தியாவில் ஆண்டவரே குழந்தைகளை எல்லாம் காணாமல் போகிறார்கள். எங்கள் பிரதமரும் முதலமைச்சர்களும் இதை பார்த்து ஒரு சட்டத்தை ஏற்றுமாறு ஜெபிக்கிறேனப்பா. புதிய சட்டங்கள் குழந்தைகளுக்காக வர வேண்டும் ராஜா. பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் எல்லாம் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க புது சட்டங்கள் வர வேண்டும் ராஜா. உமக்கு நன்றியப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம் ஆண்டவரே. குட்டனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. அடியேன் எதிர்நோக்கி செல்லும் காரியத்தில் ஆண்டவரே உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, அடியேன் பயணத்தை ஆசீர்வதிங்க. நேற்று அந்த சம்பளம், செட்டில்மெண்ட், சேலரி எல்லாம் வந்ததற்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அடியேன் வார்த்தையை கேட்டு நீ ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எண்ணிலடங்கா சோத்திரம். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.